ஜொகூரில் 2 நாட்களுக்கு முன்பு கார் ஒன்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட மலாயான் இனத்தைச் சேர்ந்த புலியின் உடல் கள்ளச்சந்தையில் 2,50,000 லட்சம் வெள்ளிக்கும் 3 லட்சம் வெள்ளிக்கும் இடையில் விலை போகும் அளவுக்கு மதிப்புடையது என்று வனவிலங்கியல் மற்றும் தேசிய பூங்காத்துறையின் தலைமை இயக்குனர் அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். வன விலங்குகளை கடத்தும் கும்பலால் அந்த புலி கொல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து அக்கும்பலை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசாருடன் இணைந்து வன விலங்கியல் துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கள்ளச்சந்தையில் புலியின் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் தனித்தனியாக விலை நிர்ணயிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மலாயான் புலிகளும் இதர அரிய வகை விலங்குகளும் வேட்டையாடப்படுவதை தடுப்பதில் தாங்கள் முழு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.